ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசின் இலவச காப்பீடு பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் மத்திய மற்றும் மாநில அரசின் இலவசம் மற்றும் மானியம் குறித்த அனைத்து தகவலும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இது சம்மந்தமாக நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீடு பெறுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது 72 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அனைவருக்குமே, அதாவது 72 வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம மருத்துவ காப்பீட்டுக்கு நம்ம இந்த அமௌண்ட்டு வந்து செலவழிச்சிக்க முடியும். ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் என்று மத்திய அரசு ஒரு குடும்பத்துக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. 72 வயசுக்கு அப்புறம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு இலவசமாக மருத்துவம் செஞ்சுக்கலாம். அப்போ 72 வயசுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பேர். இது வந்து இந்தியில் தான் மேக்ஸிமம் மத்திய அரசோட நேம் வைக்கிறது எல்லாமே அப்படி தான் வச்சுருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ABPMJAY அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலும் இந்த திட்டம் அப்படியே முழுமையாக நமக்கு வந்துடும். இந்த திட்டத்துக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இந்த மருத்துவ காப்பீடு அட்டையை வந்து நம்ம வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 70 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் சிகிச்சை இலவசம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட மெயினான ஒரு சிறப்பம்சம். இது வந்து பார்த்திங்கன்னா 70 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த அட்டை வாங்கி வைக்கணும். நம்ம இந்த காப்பீடு அட்டை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஏழை மக்களாக இருந்தீங்கன்னா தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நம்மளோட இன்கம் வச்சு அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு 70 வயதுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மருத்துவ காப்பீடு அட்டையை நீங்கள் வாங்கிக்க முடியும். குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை நம்ம இதன் மூலமாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மருத்துவ காப்பீடு அட்டை வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும். ரேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா தான் நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி சான்றிதழ் அது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அது கட்டாயம் கிடையாது. ஆனால் இன்கம் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் இருந்தால் நல்லது தான். திடீர்னு கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அது போக அட்ரஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், அதாவது வேறு ஏதாச்சும் ஆதார், ரேஷன் அது போக வேறு ஏதாச்சும் கேட்டாலும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட்டில் வந்து போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா IMI எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் ஸ்டேட்டு இதெல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு OTP வரும். OTP வந்ததுக்கப்புறம் அந்த OTP எடுத்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழை அப்படிங்கிற ஒரு எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ளே வருதா அப்படிங்கிறத அவங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் இந்த ஆவணங்கள் எல்லாமே முன்ன சொன்ன ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து கேட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டு வந்து வந்துடும். அந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அரசாங்கம் மற்றும் நான் அரசாங்கம், அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே எல்லாமே நீங்கள் போயிட்டு வந்து ஒரு ஆண்டுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீட்டு மூலம் நீங்கள் சிகிச்சை வந்து செஞ்சுக்கலாம். இதுதான் மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஆன்லைன் வேண்டாம், நான் ஆஃப்லைனில் வந்து பண்ணணும் அப்படின்னாலும், அதாவது இந்த திட்டம் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்களில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வந்து ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணல, எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அவங்களே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களே அப்ளை பண்ணி உங்களுக்கு அட்டையை வந்து கொடுத்துருவாங்க. இந்த 2 முறைகளில் நீங்கள் இந்த மருத்துவ காப்பீடு அட்டையை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மருத்துவ காப்பீடு வந்து உண்மையாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம அடுத்ததாக தெளிவுபடுத்தலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.